ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மெடிக்கல் கோடிங்கில் இருக்கீங்க, ஒரு மெடிக்கல் கோடராக இருக்கீங்க, இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப், ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் டாக்டர் சரஸ்வதி, ஸ்கில் டேட்டா டெக்னாலஜிஸ். ஒரு மெடிக்கல் கோடராக நம்ம ட்ரைனிங் முடித்து ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்கள், பண்ணக்கூடாத சில விஷயங்கள், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மெடிக்கல் கோடராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயங்கள் ட்ரைனிங்கில் பார்த்ததுக்கும் லைவாக ஜாபில் ஒர்க் பண்ணும்போது இருக்கிறதுக்குமான சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ். ட்ரைனிங்கில் உங்களுக்கு இஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த இஹெச்ஆர் பிளாட்ஃபார்மில் எப்படி லைவாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த இஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு மெடிக்கல் கோடராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஃபார் இனிஷியல் 2 to 3 months, 1 month, 6 months டிபெண்டிங் அப்பான் தி எக்ஸ்பீரியன்ஸ். லைக் நீங்கள் லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்திருக்கீங்களா, உங்களோட என்ன எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்றதை பொறுத்து உங்களோட ட்ரைனிங் வேரி ஆகும். அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி ஆல்சோ. ஸோ ஒரு ஃப்ரெஷரை ரெக்ரூட் பண்ணும்போது இனிஷியலாகவே ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சீனியர் மெடிக்கல் கோடர்ஸோட உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அவங்க தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஒர்க் ப்ராசஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் விச் யூ ஹாவ் டு டூ இஸ் டேக் நோட்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். லைக் நோட்ஸ்னால் ஒரு இஹெச்ஆருக்குள்ளே எப்படி நேவிகேட் பண்ணணும். இஹெச்ஆருக்குள்ளே நேவிகேஷன்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணால் எப்படி, புது ஃபோன் வாங்கினா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், அது ஒரு சாஃப்ட்வேர், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றத உங்களோட சீனியர்ஸ் உங்களுக்கு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதை அப்படியே சைட் பை சைட் ஒரு நோட்ஸ் எடுங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு திருப்பி ஒரே கேள்வியை போய் அதே சீனியர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இருக்காது. அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வந்துடுமோன்ற பயம் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக செயல்படலாம். ஸோ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிற எல்லாமே புதுசு தான். ஸோ ஹெசிடேட் பண்ணாமல் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், எனக்கு இது தெரியும்னு நீங்கள் தோணியிருக்கலாம், இருந்தாலும் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ். நெக்ஸ்ட் திங் இஸ் உங்களோட ஹெல்த். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஒர்க்கில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வாங்கணும், நல்ல ஒர்க் பண்ணணும், நம்ம பெர்ஃபார்மன்ஸை காட்டணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட ஹெல்த்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் யுவர் ஸ்லீப். ஏன்னா இப்போ நம்ம சிஸ்டமில் பார்க்குறனால, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறனால உங்களோட ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். 8 hours ஆஃப் கம்ப்ளீட் ஸ்லீப் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா ஸ்லீப் சரியில்லைன்னா நம்மளுக்கு ஆங்ஸைட்டி வரும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்லீப் சைக்கிள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதர் தென் தேட் ரொம்ப ஹெல்த்தியாக உங்களை நீங்களே வச்சுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மெடிக்கல் கோடர் ஜாபில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார்டியாக் ஹாஸ்பிட்டலோட ப்ரொவைடர் டாக்டரோட ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டியில் ஆஃபர் வருது. ஆஃபர் இன் சென்ஸ் அதே ஹாஸ்பிட்டல், அதே ஜாபில் தான் இருக்கீங்க, பட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷாலிட்டி, ஹே இதை நீங்கள் எனக்கு கோட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு உங்கள் டீம் லீட் கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு இது என்னன்னே தெரியாது, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு என்றைக்குமே ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வென்எவர் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் இன், எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் லேர்ன் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி பிடிக்கல, அந்த ஸ்பெஷாலிட்டி பிடிக்கல, என் ஃப்ரெண்டு இது நல்லா இல்லைன்னு சொன்னான், என் சீனியர் இது வேண்டான்னு சொன்னான், அந்த மாதிரி எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. எவ்ரி ஸ்பெஷாலிட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அந்த ஸ்பெஷாலிட்டியை கற்றுக்க பாருங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா ஆடிட்டர். அதாவது இப்போ நம்ம கோடிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோடருக்கு மேலே ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கோட் பண்ணுறது கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் ஆடிட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அந்த மிஸ்டேக்கை நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரேதர் தென் தேட் அந்த ஆடிட்டருக்கு என்ன பிடிக்கல, எப்போ பாரு என்கிட்டயே தான் இந்த மாதிரி மிஸ்டேக் சொல்கிறாரு, இந்த மாதிரி ப்ளேம் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனை இன்னும் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை நம்ம திருத்திக்கிறது, தட் இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். ஸோ ஆடிட்டர் வந்து மிஸ்டேக்ஸ் சொல்லும்போது எஸ் ஓகே, I'll see through this, I will see that I'm not going to repeat this again அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதை நீங்கள்
வெளியில் மட்டும் சொல்லாமல் மென்டலியும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ், அவங்க தப்பு சொன்னாலும் நான் அதை திருத்திக்க போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் ஜாப் வில் பி த பெஸ்ட் ஜாப். ஸோ ஒன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் நீங்கள் எப்படி பண்ணணுன்ற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துடும். இதே மாதிரி மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு கண்டினியூஸாக நம்மளோட சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.